சொன்னீங்களா? எதை உரிக்கணும்? நமக்கு நமக்கு வெளியே பல கலர் இருக்கு தெரியுமா? நீங்க பலிபீடத்துக்கு வர்ற பலியை தோலை உரிச்சாதான் அது ஆடான்னு தெரியாது, மாடான்னு தெரியாது, இல்ல பறவையான்னு தெரியாது, பட்சியான்னு தெரியாது, அடையாளம் தெரியாது, இனம் தெரியாது. என்ன தெரியாது? என்ன இனம் தெரியாது, ஜாதி தெரியாது. தோலை உரிச்சிட்டோம்னா என்ன தெரியாது? ஜாதி தெரியாது, கோத்திரம் தெரியாது, குலம் தெரியாது, என்ன ஆளுன்னு தெரியாது. ஆமா ஆமா, காது ஆடாது. ஹலோ, நான் ஒரு இடத்துல 12 hours ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிருக்கேன். அவன் வேகமாக பிரசங்கம் பண்ணிட்டு அடுத்த பிரசங்கம் மதுரைக்கு போகணும். மதியம் 2 மணி ஆயிடுச்சு. நான் ஈவினிங் அங்கே போகணும். சாத்தாங்குளத்துலேருந்து கிளம்பணும். நான் வேகமாக பிரசங்கம் முடிச்சுட்டு வேகமாக அப்படி இறங்கி ஓடுறேன். நம்ம தம்பிமார் பைபிள் எடுத்துகிட்டு வராங்க. நான் காருக்கு ஓடுறேன். ஒரு பெரியவர் பின்னாடியே ஓடி வந்து பைபிள் எடுத்துகிட்டு வந்த என் சகோதரனை கையில் பிடிச்சி, அவர் நம்மளா அப்படின்னு கேட்டார். என்னாலா? ஆமாம் அப்படின்ட்டு வந்தார். ஆமாம், பக்கத்தில் நீங்கள் நம்மால் தானே கேளுங்க. சோதரா, மெட்ராஸு கொஞ்சம் திருந்திருச்சு. ஜாதியெல்லாம் இப்போ பார்க்கறது இல்லை. ஓரளவு 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 அது நல்ல வேர்டு. ஓரளவு பார்க்கறது இல்லை. ஆனால் கொஞ்சம் சவுத் சைடுலலாம் கொஞ்சம் அதிகமாக என்ன செய்யுது? இருக்கு. ஆமாம், திரும்பி இப்போ முகத்துக்கு முகம் பார்த்துருங்க. தோலை உரிச்சிடணும். ஆமாம், அடையாளம் தெரியக்கூடாது. வலது கரத்தை உயர்த்துருங்க. பலின்னா தோலை உரிக்கணும். என் வாழ்க்கையில் அடையாளம் தெரியக்கூடாது, என் கோத்திரம் தெரியக்கூடாது, என் குலம் தெரியக்கூடாது. ஆராதனையில் முதல் விஷயமே தோலை உரிச்சாதான் ஆராதனையில் தேவன் மகிமைப்படுவா. என் ஜபத்துக்கு பதில் வர வேண்டுமானால் தோலை உரிக்கணும்.